ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது எல்லாத்துக்கும் தெரியுதான்னு நல்லா பாருங்கள். எங்கள் வயலில் வந்துட்டு இது வச்சுருக்குறோம், முள்ளங்கி செடி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் முள்ளங்கி வைக்கிறோம் நாங்கள். செம்மையாக செடி வந்திருக்குது. அளவாக தான் வச்சோம், செம்மையாக வந்திருக்கு செடி. எல்லாமே சீக்கிரமே வந்துருச்சு. அதிகபட்சம் ஒரு வாரம் தான், ஒரு வாரத்தில் நல்லா சூப்பராக வந்துருச்சு முள்ளங்கி வந்து நாங்கள் காயெலாம் வச்சு நடவில்ல, அதோட விதை தான் விதைச்சிருந்தோம். சூப்பராக வந்திருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் முள்ளங்கி விதைச்சி பார்க்குறேன். நான் முள்ளங்கி விதையே இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக. செம்ம அருமையாக இருந்தது. நான் கூட எவ்வளோ சின்னதாக இருக்குது, லேட் ஆக மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக சீக்கிரமே வந்துருச்சு. செம்ம அழகாக செடி வந்திருக்குது பாருங்கள். நான்லாம் வந்துட்டு இந்த முள்ளங்கி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மலை பிரதேசங்கள் சைடு தான் வளரும், நம்ம சைடு வளராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம அழகாக வந்திருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீட்ரூட் எல்லாமே விதைச்சிருக்குறோம். அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. முள்ளங்கி யார் யார் வீட்டிலலாம் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் மாடி தோட்டத்தில் வளர்த்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்துட்டு இங்கிட்டு தோட்டத்தில் வச்சுருக்குறோம். கொஞ்சம் அளவாக தான் வச்சுருக்குறோம். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 100-150 செடிக்கு மேலேயே இருக்கும். 150-200 செடிக்கு மேலேயே இருக்கும். செம்ம அழகாக வந்திருக்குது. சீக்கிரமே வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ சீக்கிரம் வளருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. செம்ம சூப்பராக வந்திருக்குது முள்ளங்கி. நம்ம தோட்டத்தில் முள்ளங்கி வச்சு ஃபஸ்ட் டைமாக சாப்பிட போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப அருமையாக வந்திருந்தது முள்ளங்கி. யார் யார் வீட்டிலலாம் முள்ளங்கி போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணலாம், எவ்வளோ சீக்கிரம் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் தான் நான் போட்டிருக்கிறேன். சூப்பராக இருந்தது செடியெல்லாம் பார்க்குறதுக்கே. சின்ன சின்னதாக முள்ளங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே தெரியுது தண்டு ஓரளவுக்கு. நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். செடி தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இடையில பார்த்தேன். உள்ள வந்திருக்குது, வெள்ளை வெள்ளையாக வந்திருந்தது காம்பெல்லாம். இந்த தண்டு பகுதி லைட்டாக தெரிஞ்சது. நான் பொறிக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபஸ்ட் டைம்னால நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். எப்போது இது சீக்கிரமாக பறிக்கணும் அப்படின்னு. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எத்தனை நாளில் அறுவடை செய்யக்கூடிய பயிர், எத்தனை நாளில் வரும், வேறு ஏதாவது இதுக்கு உரம் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்துட்டு எப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம்னால நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்குறேன். முள்ளங்கியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிகிறவங்க எனக்கு சொல்லுங்கள். வேறு அதே மாதிரி என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். கேரட் வச்சோம், அவ்வளோ சீக்கிரம் வரலை. ஆனால் முள்ளங்கி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கேரட் சுத்தமாகவே இன்னும் வரவே இல்லை. பீட்ரூட் 1-2 வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் நல்லா வந்திருக்கிறது வந்து நம்ம முள்ளங்கி தான். முள்ளங்கி தலைவர் சூப்பராக வந்திருக்கிறாரு. அருமையாக வந்திருக்கு. செடி எல்லாமே ஒரு பூச்சி அந்த மாதிரி எதுக்குமே இல்லை. செம்ம அழகாக வந்திருந்தது. இவ்வளோ சீக்கிரம் வருமானு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அத்தை வச்சு விட்டுட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அப்படியே போய் பார்க்கும்போது சின்ன சின்னதாக வந்திருந்தது. என்னடா இது அப்படின்னு அத்தைகிட்ட கேட்கும்போது முள்ளங்கி சாமி அப்படின்னு சொன்னாங்க. என்னடா முள்ளங்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பெருசாக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே இது முள்ளங்கி தான் அப்படின்னு. அது வரைக்கும் முள்ளங்கி வந்து எனக்கு தெரியவே இல்லை. நான் நம்பவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. முள்ளங்கி நம்ம தோட்டத்தில் விளையுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓகே முள்ளங்கி தான், கன்ஃபார்ம் தான். அப்புறம் தான் அதை சொன்னதே நம்பினேன். ஓகே நம்ம தோட்டத்துலேயும் முள்ளங்கி வரப்போகுது அப்படின்ற ஒரு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது எனக்கு. நான் எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணணும்னு எனக்கு தெரியல. அத்தைக்கு தெரிய மாட்டிருக்கு, நான் இன்னும் கேட்கல. நீங்களாம் சொல்லுங்கள் எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு ஏதாவது இதுக்கு உரம் கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தண்ணிலாம் எப்படி இதுக்கு விடணும், அத்தைக்கெல்லாம் தெரிய மாட்டிருக்கோம். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இதுக்கும் நானும் தெரிஞ்சுக்குவேன். அத்தை எப்போது ஊருக்கு அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா நானும் போய் தண்ணிலாம் விடுவேன், அந்த மாதிரிலாம் செய்வேன். அதனால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது. வேறு என்னென்ன செடி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா செடிகள், கீரைகள், கிழங்கு வகைகள், அப்புறம் கொடி வகைகள் எல்லாமே, காய்கள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. இனிமேல் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு செடிகள், ஒவ்வொரு கொடிகள் பற்றி போடலான் இருக்கிறேன். கீரைகள் எல்லாமே இருக்குது. என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன். அத்தைகிட்ட கேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் எனக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு தர்றீங்களோ அதை பொறுத்து தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் முன்னாடி வந்து வீடியோ போடுறேன்ற ஆர்வமே இல்லை. ஃபஸ்ட்டு போட்ட உடனே வந்து நிறையா லைக்ஸு, கமெண்ட்ஸு, அப்போ சப்ஸ்கிரைபரும் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள்.